ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். 200 கிராம் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். 200 கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2-3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசம் வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறாமல் இதை சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபடும் போது இந்த உளுந்தோட ஸ்மெல்லு நல்லாவே வருங்க. ஸோ அந்த அளவுக்கு நாம் இதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், உளுந்து நல்லா வறுபட்டு அந்த கலருமே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஸ்மெல்லும் வருது. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம அப்படியே கூட சேர்க்கலாம். பட் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து சேர்க்கும்போது ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும் வதக்கிட்டு அதையும் அந்த உளுந்து கூடயே சேர்த்துக்கலாம். அதே பேனில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே வரமிளகாய் சேர்க்கும்போது புறை ஏறிடும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் இருக்கனால இதுலேயே கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். நான் இரும்பு கடாய்ங்கிறனால நல்லாவே சூடாக இருக்குது. அதனால் நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சு வறுத்துட்ருக்கேன். இப்போ வரமிளகாவையும் எடுத்து அந்த பிளேட்லேயே வச்சுக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது அந்த பேன் ஹீட்லேயே லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஸோ இதையும் ஃபைனலாக நம்ம உளுந்து இது கூடயே சேர்த்து வச்சிடலாம். இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்த பிளேட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளும் உப்பு சேர்த்துட்டு, உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சிக்கணுங்க. 1-2 இல்லாமல் நல்லா எவ்வளோ பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஒன்றா இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஃபைனாக நல்லா அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு பொடி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப நாள் வருங்க. இப்போ இதை ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மந்த்து கூட வரும். இட்லி தோசைக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த இட்லி பொடி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.